ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக திங்க் பண்ணியிருப்பாங்க 2 டேஸ்க்கு முன்னாடி மணி பாக்ஸ் எடுத்து போயிருந்தாலும் ஒரு 18 லட்சம் இருந்திருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெளில போகிறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த சுச்சுவேஷன்னு. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குறும்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியாக அவங்களும் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நிறைய சீன் வந்தது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க போகும்போதாவது சரி நம்மளால் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்க பார்வதியும் கமருதீனும். ஸோ அதுக்கு ஒரு சாரியோ ஸோ ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ மக்கள் எல்லாம் அவங்கள வந்து பாராட்டியிருப்பாங்க. ஓகே பரவாயில்லன்ற மாதிரி. பட் ஆனால் அவங்க அதை வந்து கடந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க எதுவாக இருந்தாலும். ஸோ அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வியானா நம்ம பிரவீன் ஸோ இவங்க 2 பேரை போட்டு வறுத்து எடுத்தாருங்க. 2 நாளாகவே இவங்க 2 பேரை தான் மாட்டிக்கினாங்க. ஏன்னா பார்வதி இல்லை, கமருதீன் இல்லை, வினோத்தும் இல்லை. ஸோ இந்த 3 பேர் இல்லாததில் இவங்க 2 பேர் தான் மாட்டிக்கினாங்க. இன்னொன்று என்னன்னா எனக்கு என்ன டவுட்னா வியானா வந்து வெளியில் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக ஒரு சில ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒருவேளை அந்த கோவத்தில் இப்போ இவங்களை அடிக்கிறாரான்னு தெரியல வியானாவை. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுமே சில இடத்துல சொல்லியிருப்பாங்க அவங்க பேசுகிறது வந்து நாடகம் தான் சொல்கிற மாதிரி. யார் அரோரா வந்து ஏதோ ஒரு இது பண்ணி தான் அனுப்பிட்டாங்க வினோத்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த வேர்ட்ஸை 2-3 பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டது வந்து வியானாவை தான் அடிக்கணும்னு கேட்டார். நீங்கள் பிரவீன்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சார் பிரவீன். ஸோ அதால் எங்கிட்ட அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வியானா வந்து ஸோ இந்த ரீசனுக்காக தான் அடிச்சிடலாமான்னு கூட தோணுது எனக்கு. பட் உண்மை என்னன்னு தெரில, அவரை கேட்டாலும் தெரியும் நமக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். எல்லாருமே ஓட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னோடய அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஏறுறது வந்து திவ்யா, சபரி. ஏன்னா இருக்கிற 4 கண்டஸ்டண்ட்டில் ஓரளவுக்கு ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு இந்த 2 பேர் தான். பட் இதுக்கு மேலே அவங்க வந்து அரோராவை புஷ் பண்ணி அவங்கள மேலே ஏற்ற நினச்சானா உண்மையாக வந்து எல்லாருமே வந்து கண்டிச்சிருவாங்க வன்மையாக. ஏன்னா அரோராவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க விஜய் சேதுபதி சரி, பிக் பாஸ் டீம் சரி. அப்புறம் மக்கள் ஓட்டு போகிற மக்களுக்கு எந்த ஒரு நியாயமே இல்லாத மாதிரி ஆகிடும். வெறுத்துருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வெறுத்துட்டாங்க நிறைய. ஸோ இன்னும் அதிகமாக வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த நிகழ்ச்சி. பார்க்கலாம் மக்களே. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, யார் டைட்டில் வின்னர் ஆகணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.